யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ரவையை வச்சு 2 விதமான உணவு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். முதலாவது நாங்கள் உரைப்பாக ஒரு ரவை தோசை செய்வோம். இது நான் இப்போ செய்கிறேன் என்னட்டு நான் சமைச்சு கொண்டு கேட்கலாம் உங்களுக்கு சொல்கிறேன். தேவையான பொருட்கள் ரவை, செத்த மிளகாய், உள்ளி, நல்லெண்ணெய், உப்பு, தண்ணி. இதை எப்படி செய்கிறேன்ட்டு நீ வாங்கோ பார்ப்போம். இதுக்கு அளவுகள் ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை ரவையை போடுங்கோ, உங்களுக்கு அளவான ரவையில் போடுங்கோ. இதுக்குள்ள நாங்கள் இப்போ செத்த மிளகாயும் உள்ளியையும் போட போகிறோம். இந்த செத்த உள்ளியும் நாங்கள் தலை பக்கத்தையும் வெட்டி வால் பக்கத்தையும் வெட்டினாங்கள். அதோட இடையில் கலண்ட தோள்கள் போக மிச்சம் அதிலேயே இருக்கும். நாங்கள் பெருசாக தேடி கலட்டோன்னு வேண்டி இல்லை. சிலதுகள் நாங்கள் வெட்டியக்கில் கலர் படும். இஞ்சால பக்கம் கலண்டுட்டு இஞ்சால கலர் இல்லை, அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவான உப்பை போட போகிறோம். உப்பையும் போட்டு கிரைண்டரில் போட்டு மிக்சியில் போட்டு 2 சுற்றிட்டு வந்தோம்னா எல்லாமே மாதிரி அரைப்பட்டுரும். போய் அரைச்சி கொண்டு வருவோம். இப்போ நாங்கள் அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இப்போ உள்ளி, செத்தல் மிளகாய், உப்பு எல்லாம் பவுடர் மாதிரியே வந்துட்டுது. இனி இதுக்குள்ள நாங்கள் அளவான தண்ணியை விட போகிறோம். இது நாங்கள் விட்டு அரைப்போம். இப்போ இந்த காணாட்டி இப்போ இது நாங்கள் இறக்கி போட்டு தண்ணி விட்டு கலக்கலாம். இப்போ நாங்கள் இதையும் ஒரு சுற்ற போகிறோம் வச்சு. இப்போ இதை நாங்கள் அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இதை சருவ சட்டிக்குள்ளே விடுவோம். இதுக்குள்ளே நாங்கள் கப்பையும் கழுவி அந்த தண்ணியையும் விடுவோம். இந்த தோசை தனியாக இருக்கிற ஆம்பளியலோ பொம்பளையலோ தனியாக ஹாஸ்டல்லையோ இருப்பினோம், வீடுகளிலே இருப்பினோம். அவையல் உடனே செய்து சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல சாப்பாடு. பானை வேண்டி நீங்கள் மினக்கடாமல் இது ஒரு சுற்றி போட்டு சுட்டு எடுத்து சாப்பிட்டு போகலாம். இப்போ நாங்கள் இது ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா காணும். கொஞ்சம் இந்த ரவை ஊறுறதுக்காக 5 நிமிஷம் காணும். அதுக்கிடையில் நாங்கள் ஒரு சின்ன சம்பளே அரைப்போம். இப்போ நாங்கள் இது 5 நிமிஷம் விட்டு நாங்கள் இதை ஊறுறதுக்கு அதுக்கிடையில் இந்த சம்பளை நாங்கள் அரைக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே செத்தல் மிளகாய் போட போகிறோம், ஒரு துண்டு இஞ்சி போட போகிறோம், புளி, வெங்காயம், இந்த உப்பு போட போகிறோம். உப்பு, இது தேங்காய்ப்பு இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதே அரைக்க போகிறோம். இது நாங்கள் எங்கேயும் வெளியில் போயிட்டு வந்தோம்னா லேட்டாக போனால் வீட்டுக்குள்ளே இன்னும் இரவு சமைப்போம் வந்து யோசிக்காமல் 5 நிமிஷத்தில் சமைக்கலாம். பானை வேண்டாமல் நாங்கள் இதை சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அது ஊர் அந்த நேரத்துக்குள்ள அந்த சம்பளை அரைச்சிடலாம். வாங்கோ துறப்போம். இதை டப்பண்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அரைச்சிடலாம். நாங்கள் இதை எடுத்து இதுக்குள்ளே வைப்போம். இது நாங்கள் கொஞ்சமாக அரைச்சேன்னாட்டா எங்களுக்கு நாங்கள் மத்தியானம் நீங்கள் சமைச்ச வச்ச குழம்புகள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இரவுக்கு எடுக்கலாம். இப்போ எங்களுக்கு தாராளமாக குழம்பு இருக்கிறபடியா நாங்கள் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறதுக்காக அரைச்சி நாங்கள் இனி சுடுவோம். வாங்க தோசையை இப்போ இது நல்லா கலக்குங்க இருக்கா. இதை நாங்கள் சுடத்து வாங்குவோம். இப்போ நாங்கள் வெளியில் போயிட்டு வரைக்கல லேட்டாக போயிருக்கோம். என்னத்தை செய்வோம் மட்டும் ஜோதிச்சு கொண்டே வருவோம். என்ன பிள்ளை அப்போ இதை நாங்கள் கைமுகத்தை டப்பண்டு கழுவிட்டு இதை குழச்சி வச்சுட்டு போய் உடுப்பை மாற்றி போட்டு வந்து சுட்டு கொடுக்க பிள்ளைகளுக்கு சாப்பிட கணக்கு சரியாக இருக்கும். இப்போ சட்டி காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிட்டு நாங்கள் இதை விடுவோம். கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். இனி நெருப்பணிக்க மெல்லிய நெருப்பில் விடுங்க. முதல் சட்டியில் விட மட்டும் கொஞ்சம் பெருசாக எரிய விட்டுட்டு இப்போ விட்டா பிறகு மெல்லிய நெருப்புக்கு மாற்றுங்கோ. சுற்றி வர எல்லாம் காஞ்சா பிறகு திருப்புங்கோ.
இதை திருப்புவோம், மற்ற பக்கம் திருப்புவோம். இது ரப்பி என்ற வழியாக உங்களுக்கு உண்டு ஒரு ஒட்டும் இதுவும் பெறாது. பேர் எண்ணெயை விடுவோம். நாங்கள் எண்ணெயை நீங்கள் முருகிறதுக்கு எண்ணெயை விட்டிங்கன்னா முருகும். கொஞ்சம் முருக விடுங்க. இது நல்ல ஒரு வாசம் பெறும். உங்களுக்கு முருக விருப்பம் வேண்டாம் முருக விடலாம், இல்லாட்டி நீங்கள் எடுக்கலாம். நாங்கள் இதே எடுப்போம். இப்போ சட்டிக்கு சாடியாக எண்ணெயை போடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டெடுங்க. நாங்கள் இப்போ 2ஆம் தோசையும் பார்த்துட்டோம். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு தோசையாக பார்த்து எடுப்போம். இது பாண்டும் பார்க்க இவ்வளவோ நல்லம், பிள்ளைகளுக்கு நல்லம், வருத்தக்காரர்களுக்கு நல்லம், எல்லாருக்கும் நல்லம். இந்த ரவை தோசை நீங்கள் உழைப்பு குறைவண்டா 2 மிளகாயை போடலாம். உள்ளியும் செத்த மிளகாயும் போட ஒரு வாசம் வரும். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டெடுங்க. இப்போ எங்களுக்கு மத்தியான குழம்பு இருந்தபடியாக நாங்கள் சம்பளை கணக்கரைக்கு ரெடிட்டோம். நீங்களும் மத்தியான குழம்பு இருந்துச்சுன்னா சம்பளமே தேவையில்லை உங்களுக்கு. நாங்கள் இதை காட்டுறதுக்காகத்தான் இன்றைய சம்பளம் அரைச்சது. எங்களுக்குமே இந்த சம்பளம் தேவையில்லை தான். இது எங்கேயும் அவசரமாக வீட்டில் படுத்து நேரம் செல்ல எழும்பினாலும் என்னத்தை செய்வோம்ட்டு யோசிக்க தேவையில்லை. அப்படி இதை பார்த்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ரெண்டு தோசை சுடுற மாதிரி சொன்னாங்க. முதல்ல ஒரு தோசை சுட்டாச்சு. இப்போ அடுத்த தோசை சுட போகிறோம். வாங்கோ பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரவை, உப்பு, சீனி, ஈஸ்ட், எண்ணெய் சுட்டெடுக்கிறதுக்கு. சுடு தண்ணி அடுப்பில் மெல்லிய நெருப்பில் வையுங்கோ. மெல்லிய குழந்தையர் குளிப்பாட்டுற கூடிய சூட்டில் இருக்கணும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள 200 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த 200 கிராம் ரவையை இதுக்குள்ள போட போகிறோம். இதுக்குள்ள ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட் போட போகிறோம். ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட் போடுறோம். சீனி போடுறோம். உப்பு போடுறோம். இதை இப்படியே தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறோம். மெல்லிய சூடாக வந்தோடனே அதை எடுத்து விட்டு அடிப்போம். இப்போ இந்த தண்ணி மெல்லிய சூடில் இருக்குது. நாங்கள் தண்ணியை விடுவோம். மெல்லிய சூடு குழந்தைகள் குளிப்பாட்டுற சூடு மாதிரி மெல்லிய சூடு, கை பொறுக்கக்கூடிய சூடில் விடுங்கோ. ஆக சூடண்டா ஈஸ்ட் பொங்காது. வேந்து இப்படியே விட்டுட்டு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த ரவை தண்ணியை இழுக்கும். அதுக்கு பிறகு காணாட்டி பேந்தும் கொஞ்சம் தண்ணியை விட்டு நாங்கள் அடிக்கணும். இப்போ இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட போகிறோம். விட்டுட்டு மிக்சியில் 2 சுற்றி கொண்டு வர போகிறேன். வாங்கோ சுற்றி கொண்டு வருவோம். இப்போ வாங்கோ திறப்போம். இப்போ 4-5 தரம் இதை சுற்றி போட்டு கொண்டுட்டேன். இதை இதுக்குள்ள விடுவோம். இப்போ இதுவும் மெல்லிய சுடு தண்ணி தான். இதையும் இதை விட்டு இதையும் கழுவி விட போகிறேன். இந்த மூடியில் உள்ளதையும் கழுவுங்கோ. இப்போ இதுக்குள்ள விடுவோம். ஒரு தண்ணி பதமாக இருக்கணும். உங்களுக்கு தோசை பதமாக இருக்கும். இதை நாங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். இதை மூடி வையுங்கோ. இதை நாங்கள் 10 நிமிஷம் இப்படியே மூடி வைக்க போகிறோம். அந்த 10 நிமிஷம் இடைவெளிக்கில் நாங்கள் ஒரு சின்ன சம்பளம் அரைப்போம். செத்தல் மிளகாய், புளி, வெங்காயம், உள்ளி, தக்காளி பழம் இவ்வளோத்தையும் போட்டு
கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு அடி அடிக்க போகிறோம். இதுவும் நாங்கள் அவசரத்துக்கு சமைக்கிற சாப்பாடு தான். இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் அளவான உப்பையும் போடுங்க. உப்பையும் போட்டுட்டு இதை இப்படியே இதுக்கும் ஒரு தேக்கரண்டி இவ்வளோ தண்ணியை விட்டு இது ஒருக்கா அடியுங்கோ. இவ்வளோந்தான். இதுவும் இந்த சாப்பாடும் நாங்கள் எங்கேயும் போயிட்டு வந்தால் அவசரத்துக்கு கெதியாக சமைக்கிற சாப்பாடு. இப்போ இதே அரைச்சிட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷமும் முடியலை. நாங்கள் அதுக்கிடையில் சம்பளம் அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இது தாளிக்கவோ ஒன்றுமே தேவையில்லை. இதை இப்படியே எடுத்து நீங்கள் இந்த தோசையோடு சாப்பிடலாம். இது இந்த அவசரத்துக்கு செய்கிற ஒன்றுமே இல்லையாண்டு கடையில் வேண்டாமல் நீங்கள் வீட்லேயே செய்து உடனே சாப்பிடலாம். வாங்க திறந்து பார்ப்போம். இப்போ சரியாக 15 நிமிஷம் நாங்கள் வச்சு 15 நிமிஷத்தில் பொங்கிடும். இது நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம். பற்ற வச்சுட்டு மெல்லிய நெருப்புலையே விடுங்கோ. பெருசாக எரிய விடாதீங்கோ. வாங்கோ இப்போ தோசைக்கல்லில் பார்ப்போம். நாங்கள் அந்த பாக்கியெல்லாம் மற்ற தோசைகள் மாதிரி பாக்கியிடாத இப்போ நாங்கள் தான் பரவலாக கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றி போட்டு இந்த குமிழ்கள் இதில் கொஞ்சம் குமிழ்கள் வரும். அது கொஞ்சம் பெருத்துவாங்க. நாங்கள் அடுப்பை தோசையை மூடி விடுவோம். இது நல்ல மென்மையாகவும் இருக்கும். நீங்கள் பான் பண்ணுறதும் பார்க்க இது நல்ல இது திறப்பம். இது எல்லா பக்கமும் காஞ்சி வந்த அப்புறம் எடுங்கோ. மற்ற பக்கம் திருப்புற இல்லை. இது மற்றது எண்ணெயும் விடுற இல்லை. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுங்கோ. நல்லா முழுக்க ஒருக்கா பேரும் பத்தாப்புறம் இதை மூடுவோம். மூடி இது எல்லாம் மாவு சுற்றி வர அவியும் மட்டும் நாங்கள் தான் மூடுவோம். இது செடியான மென்மையான இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். செடியான மென்மையாக இருக்கும். இதுக்குன்னா நீங்கள் எண்ணெயும் பிட தேவையில்லை. தோசைக்கல்லுக்கு மட்டும் எண்ணெய் பிரட்டுங்கோ. மற்றபடி எண்ணெயும் பிரட்ட தேவையில்லை. சாப்பிடைகளை தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்காண்டு. இப்போ நாங்கள் அப்போது அரைச்ச சம்பளையும் இதையும் கறியல் இருக்கண்டபடியாக நாங்கள் அப்போது கொஞ்சமாக தான் சம்பளம் அரைச்சினாங்க. இது அவசரத்துக்கு சாப்பிட்றதுக்கு இந்த பான் பண்ணுறதும் பார்க்க நல்ல சாப்பாடு உங்களுக்கு. இது இப்படியே செய்து பாருங்கோ. உங்களுக்கு இதே மாதிரி வரும். பாருங்க இது எந்த மென்மையாக இருக்காண்டு பாருங்க. சிட்டியான மென்மையான தோசை சாப்பிடவும் நல்லா இருக்கும். இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும் உங்களுக்கு. 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டிங்கடா. ஈஸ்ட் 15 நிமிஷம் அது ஊற வேணும். 15 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்ல தோசை வரும்.